மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறார். பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு உண்டானவர். அவர் இப்பொழுது லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு மாறுறார். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இது. அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் இடத்தில் கேது பகவான், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் நீச்சகதியில் இருக்கார், சனியுடைய வக்ர பார்வையில் வேற இருக்கார். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் 3 பேரும். 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி பகவான் நமக்கு தெரியும். இப்போது தொழிலில் இது நாள் வரையில் நிறைய பின்னடைவு இருந்தது. பெருசாக லாபங்கிறது எதையுமே கையில் பார்க்கல. முதல் போட்ட மாதிரியே இருக்குது, ஆனால் அதில் ரிட்டர்ன்ஸ் வர்றதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா அந்த நிலைமை இப்போ மாறும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இனி கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுத்தோம், ஆனால் அவங்க விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் இனி குறையும். அடுத்ததாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் 3 பேரும் இருக்காங்க. அதில் செவ்வாயும் புதனும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில் அவங்க பேருந்து விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குழந்தைகள் வகையில் நமக்கு நிறைய கொஞ்சம் மனசில் சங்கடங்கள் தோன்றி மறையும். ஏன்னா சூரியன், அதாவது 5ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறார். அப்புறம் அவருக்கு பலத்துடன் 5ஆம் இடத்துல உட்காருவார். இருந்தாலுமே சூரியனும் அங்கே போய் உட்காரும்போது என்ன ஆகும்னா, குழந்தைகள் வகையில் அவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அது மனதுக்கு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு புதிய வேலை கிடைக்கும். அந்த வேலையினால் ஒரு இடமாற்றம், எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மாற்றங்கள் எல்லாமே சேரும். எதிர்ப்புகள் எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு தான் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயே போய் அங்கே உட்கார்றாரு. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய செயல்களே நமக்கு எதிரிகளை க்ரியேட் பண்ணி விட்டுரும். நம்மளுடைய வார்த்தைகளை நம்மளே போய் எதிரியை தேடிப்போம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி புதனே போய் 6ல் உட்கார்றாரு. எதிரிகளே நீங்கள் வெல்வீர்கள், அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எதிர்ப்புகளும் இருக்கும். அப்படிங்கிறது அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அடுத்தது வருமானம், முதலீடுகள் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது. என்றைக்கோ போட்டு வச்ச பணம், அது இப்போ எனக்கு வரும்னே நான் எதிர்பார்க்கல, ஆனால் இப்போ வந்துடுது. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8, 10ஆம் இடங்களை பார்க்குறார். அப்போது குரு 7ஆம் இடத்திற்கு உண்டானவர். அவர் போய் 6ல் அவருடைய பார்வையை செலுத்தும் பொழுது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அதன் மூலமாக சில வருமானங்கள். நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் பார்ட் டைமாக அடிஷ்னலாக இதையும் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆடட் இன்கமாக எனக்கு இது வருது. அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். வேலைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல விதமாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு மாற்றங்களோ, இந்த மாதிரியான மாற்றங்கள்ங்கிறது நிறைய இருக்கும். அதை ஒட்டின ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இருக்கும். அதுவுமே ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போகும் உங்களுக்கு. அடுத்தது